Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Nmapல இருக்கிற அதர் யூஸ்ஃபுல் எர்னட் கமெண்ட்ஸ். அதாவது கடைசி டாபிக். இது வரைக்கும் நம்மளுக்கு சில கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். அதை ஒரு போர்ட்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணுறத போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு பேர் போட்டு ஒரு டாப்பிக்காக வச்சுருந்தாங்க. டார்கெட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்கேனிங் டெக்னிக் பண்ணுறது, அதாவது சின் பேக்கெட்டு, ஏசிகே பேக்கெட்டு, டிசிபி பேக்கெட்டு, விண்டோஸ் பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் சென்ட் பண்ணுறது ஸ்கேனிங் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒரு சப்செக்ஷன் வச்சுருந்தாங்க. ஆனால் எந்த செக்ஷன்லையும் வந்து ஆட் பண்ண முடியாமல் எப்படி சொல்கிறது, ஆட் பண்ண தெரியாமல் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸ். அதாவது அதுக்குன்னு தனியாக டாபிக் இருக்காது. எப்படி வந்து ஒரு ஸ்கேனிங் டைமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னால் T0 1 2 3 4 அதுக்குன்னு ஒரு டாபிக் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டாப்பிக்கே இல்லாமல் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த 6 கமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர் யூஸ்ஃபுல் Nmap கமெண்ட். அதோட இன்னொரு விஷயம், இதோட Nmap சீரிஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடியுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 6 மெத்தட் இருக்குது. ஆனால் அது எனுமரேஷன் மெத்தடில் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் Nmap சீரிஸ் இதோட கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்கள் இந்த Nmap சீரிஸை கன்ஃபார்ம் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதோடைய Nmap நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து முடிப்போம். ஓகேங்களா. நானே நினச்சி பார்க்கல Nmap வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சீக்கிரமாக முடிப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்குமே ஒரு பயம் அது. ஏன்னா Nmap ஒரு சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எப்படி நம்ம இப்போ இவ்வளோ கிளியராக முடிப்போம்னு டவுட் இருந்தது. பட் இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒரு IPv4 ஸ்கேன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. IPv4ன்னும் போது எப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாம், ஓகே, டிஃபால்ட்டு ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டிஃபால்ட்டு ஸ்கேனில் நம்ம வந்து டார்கெட்டை கொடுப்போம். ஆனால் டார்கெட் எந்த மாதிரி கொடுப்போம், V4 அட்ரஸில் கொடுப்போம், 192.168.1.1 சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் நம்ம V6 ஸ்கேனே ஒன்று பண்ணது கிடையாது. V6 ஸ்கேனை பண்ணுறதுக்கான கமெண்ட்டும் நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த கமெண்ட் அதெல்லாம் அந்த மாதிரி கமெண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், என்னோட விண்டோஸ் சிஸ்டம் தான் நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ என்னோட விண்டோஸ் சிஸ்டமோட IPv6 எனக்கு தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், IP/A வேணாம், IP config. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 192.168.1.1 இதோட நான் என்ன பண்ணுறேன், IPv4 நான் IPv6 நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. ஸோ இது காப்பி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பேஸ்ட். ஓகே, காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்கேனை நம்ம இதில் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் IPv6 கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 1 அப்புறம் 2. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஆனால் மோஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். Nmap அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா -6 IPv6 ஒர்க் ஆகும். ஆனால் டிஃபால்ட்டாக IPv4 தான் ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு IPv6 ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்டை போட்டு ஸ்கேன் பண்ணலாம். IPv6 போட்டுட்டு எந்த மேக் அட்ரஸ் நீங்கள் எந்த V6 அட்ரஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிறீங்க அதை என்டர் பண்ணாலே போதும். அந்த IPv6 இது வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் கரெக்டு, இந்த V6ம் கரெக்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து நமக்கு பிங் ப்ராப்ஸை பிளாக் பண்ணுது. ஸோ அந்த ஒரு ரீசனால இங்கே ஒர்க் ஆகலை. ஓகேங்களா. ஆனால் கமெண்ட் எது தான், நீங்கள் இங்கே IPv6 எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். அதர் யூஸ்ஃபுல்ன்ற கமெண்ட்ன்றதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்க தேவை. ஆனால் இந்த கமெண்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது, இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம் இந்த கமெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஹெல்ப் கமெண்ட்டை மோஸ்ட்டாக 2 டைப் யூஸ் பண்ணலாம். Nmap, அதாவது இதோடைய கமெண்ட் என்னென்ன இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணணும், என்னென்ன கமெண்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்கான கமெண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Nmap -help இல்லை Nmap -h போட்டாலே போதும். அதில் இருக்கிற எல்லா கமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த கமெண்ட் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ணணும். ஹோஸ்ட் டிஸ்கவரி கூட இல்லை, ஏதோ ஒரு டிஸ்கவரி பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போர்ட் ஸ்கேன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம போர்ட்ஸ் இப்போ வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஆனால் நான் போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணும்போது நான் என்னென்ன போர்ட்ஸ் கொடுக்கணும், அந்த போர்ட்ஸ் மூலமாக எனக்கு வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரி நடக்கணும். ஆனால் தயவு செஞ்சு அந்த போர்ட்ஸை வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா இல்லை ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணி அதை எனக்கு ஸ்கேன் பண்ணிட்டாதுன்னு காமிக்கிற கமெண்ட் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், Nmapன்னு சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ரேண்டம் ஹோஸ்ட்டில் ஒரு 5 IP அட்ரஸ் தந்துடுறேன். ரேண்டம் ஹோஸ்ட்னால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், பார்க்கலாம். Nmap சீரிஸில் போய்ட்டு எந்த கமெண்ட் கேட்டிங்கன்னா ரேண்டம் ஹோஸ்ட் போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இல்லை டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். ஆமாம், ரேண்டம் ஹோஸ்ட்னு போது டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இது வந்து ஒரு அளவுக்காச்சு புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10 கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் டெக்னிக் பண்ண போகிறோம், அதாவது போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இது போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, இது வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரி மெத்தட். இந்த PSன்றது ஹோஸ்ட் டிஸ்கவரி. சாரி கேஸ், நான் வந்து சீட்டை மறந்துட்டேன். ஓகேங்களா. 2025 380 113. இது வந்து வெர்பாசிட்டி ஸ்கேனு, இது நோ பிங்க் ஸ்கேனு.
ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரேண்டமாக 5 ஹோஸ்ட்டை பிங் ஸ்கேன் மட்டும் தான் பண்ண போகுது, கூடவே ஹோஸ்ட் டிஸ்கவரி மெத்தட் மட்டும் தான் பண்ண போகுது. ஆனால் போர்ட் ஸ்கேனிங் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Nmap ஸ்கேன் ரிப்போர்ட் ஹோஸ்ட் அப்பா டவுனாக ஹோஸ்ட் டிஸ்கவரி பண்ணுது. ஓகேங்களா. ஹோஸ்ட் டிஸ்கவரி இப்போ ரேண்டமாக ஒரு 5 ஹோஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ரேண்டம் 5 ஹோஸ்ட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஹோஸ்ட் அப் எந்த ஹோஸ்ட் டவுன் மட்டும் தான் செக் பண்ணதே தவிர நம்ம இங்கே கொடுத்த போர்ட்ஸ் கமெண்ட் அது இந்த போர்ட்ஸ் மூலியம் தான் போய் ஸ்கேன் பண்ணுது. ஸோ இந்த போர்ட்ஸ் மூலியம் ஸ்கேன் பண்ணும்போது இந்த போர்ட்டை ஸ்கேன் பண்ணலை, இந்த போர்ட் மூலியமாக தான் போய் ஸ்கேன் பண்ணுது. ஸோ ஹோஸ்ட் அப்பு ஹோஸ்ட் டவுன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரேஸ் ரூட். அதாவது ட்ரேஸ் ரூட்னா எப்படின்னா நார்மலாக ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்காம ஐபி அட்ரஸும் கொடுக்கலாம். ட்ரேஸ் ரூட் வந்து என்னன்னு தெரியலனா ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். இப்போ நம்ம ஒரு சர்வர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி அந்த சர்வர் கிட்ட எனக்கு ரிப்ளை வருது. ஆனால் அந்த ரிப்ளை எத்தனை சிஸ்டம் கிராஸ் ஆகி எனக்கு வருதுன்னு பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ரூட்டு. ஸோ இதுக்கான வீடியோ ட்ரேஸ் ரூட்டுக்கான தனி வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும். ஸோ ட்ரேஸ் ரூட் வீடியோ யாருக்கு வேணுன்ற மோஸ்ட் மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஏன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் நான் வீடியோ போட்டாகணும். நான் என் இஷ்டத்துக்கு போட்டேன்னா நீங்கள் வந்து பார்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எது இஷ்டம் இருக்கோ அதை மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க, நான் வந்து வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரேண்டம் ஹோஸ்ட் சூஸ் பண்ணுறேன். எனக்கு பர்டிகுலர் ஹோஸ்ட்லாம் எனக்கு வேணாம். நான் வந்து ஒரு 4 சூஸ் பண்ணிக்கிறேன். 4 யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து போர்ட் ஸ்கேன் எதுவுமே பண்ண தேவையில்ல. போர்ட் ஸ்கேனுக்கு பதிலாக நான் ட்ரேஸ் ரூட் பண்ணிடுறேன். ஸோ ட்ரேஸ் ரூட்டுன்னு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மைனஸ் TRACEROUT. ஸோ என்டர் பண்ணுறேன். டு பி ரன் ஆஸ் ரூட். ஸோ ஆமாம், நம்ம வந்து ரூட் யூசர் ப்ரிவிலேஜ் இல்லை, நார்மல் யூசர் இருக்கணும். இந்தமாரி கமெண்ட்லாம் ரூட் யூசர் ப்ரிவிலேஜ் கேட்கும். ஸோ அந்த ஒரே ரீசனால நம்ம ரூட் யூசர் கொடுத்துக்கும். ஸோ இப்போ 4 போஸ்ட் எனக்கு என்ன பண்ண போகுது, ட்ரேஸ் ரூட் எனக்கு பண்ண போகுது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஸ்கேன் தான் கொடுக்குது. ஆனால் பிங் ஸ்கேனும் பண்ணும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ரூட்டும் பண்ணும். ட்ரேஸ் ரூட்னா இப்போ நம்மளுக்கு வரப்போகிற ஸ்கேனு எத்தனை சிஸ்டம் மூலிமா கிராஸ் ஆகி நம்மளுக்கு வருதுன்னு சொல்கிறது காமிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் ரூட்னு சொல்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோஸ்ட் இஸ் அப்னு வந்துடுச்சு. இதோட ட்ரேஸ் ரூட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மில்லிசெகண்டு. இந்த ஐபி அட்ரஸ் இந்த ஒரே இது ஹோஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ட்ரேஸ் ரூட் ஒரு ட்ரேஸ் ரூட் எத்தனை மில்லிசெகண்டில் நம்மளுக்கு கிராஸ் ஆகி வந்திருக்குன்னு காமிக்குது. 0.16 மில்லிசெகண்ட், 0.2 மில்லிசெகண்ட்ஸ். இந்த ஐபி அட்ரஸ் அப்புறம் இந்த போர்ட்டில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரன் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் ரூட் கமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் ஹோஸ்ட் கிட்ட இருந்து டிஎன்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கொரியை நம்ம வந்து வாங்க போகிறோம். அது இன்டர்னலாக ஒரு டிஎன்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிட்ட. ஸோ அந்த கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆனால் இதில் மோஸ்ட் நம்மளுக்கு டார்கெட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும், மற்ற எதுவும் டிஸ்பிளே பண்ணாது. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கமெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். நான் என்ன பண்ண போகிறேன், ரேண்டம் ஹோஸ்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கோ. உங்கள் சாய்ஸ். ரேண்டம் ஹோஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணாமலே இருக்கலாம். பெஸ்ட்டு சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு எப்படி சொல்கிறது, பப்ளிக்காக இருக்க ஐபி அட்ரஸ் இல்லை ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் நீங்கள் உங்களுடைய ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ரேண்டம் ஹோஸ்ட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரே இதை தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதேமாரி கூட போட்டுக்கலாம். ஸோ நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர்ஸ்ன்னு கொடுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன். டிஎன்எஸ் சர்வர்ஸாக இருக்குது. ஓகே. ரெக்யூர்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட் மைனஸ் ஆப்ஷன். ஸோ ஐ திங்க் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். 168.1.1 கூட வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஹோஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 192.168.1.1 ரேஞ்ச் போட்டு கொடுத்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்காது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ஒரு டிஎன்எஸ் கொரி ரெசல்யூஷன் கிட்ட இருந்து ஒரு கொரியை வாங்குறது, அது இன்டர்னல் டிஎன்எஸ். ஸோ இந்த வீடியோ தான் இதோட Nmap சீரிஸ் முடியுது. கம்ப்ளீட்டாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக Nmapோட லாஸ்ட் வீடியோ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது எந்த சீரிஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் Nmap கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வைங்க. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் வண்டி இந்தமாரி கற்றும் ப்ராப்ளமே இல்லை, அது கற்றுட்டோம். ஸோ எந்த வீடியோ வேணும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க. மெஜாரிட்டி கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் அந்த சீரிஸையும் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் மோஸ்ட்டாக நீங்கள் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் போட ட்ரை பண்ணுவேன். எப்படின்னா இப்போ நான் வந்து ஒய்எஸ்ஆர் போடலான்னு இருக்கேன். பட் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வேறு எதனா ஒரு சீரிஸ் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் நான் அந்த சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சீரிஸ் வேணுமோ நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப்ளீஸ். ஸோ டிஎன்எஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அது தேவையில்ல. 50 ஹோஸ்ட் இருந்து. ஸோ 50 ஹோஸ்ட்டும் இது வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டுக்குள்ளே ரிசல்ட் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம டார்கெட் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். இந்த டார்கெட் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கூடவே நம்மளுக்கு ரிசல்ட்டும் சேர்ந்தே வந்துச்சு. அதாவது எந்தெந்த ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்கோ அதோட ஃபுல் டீட்டெயில் சேர்ந்தே வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 5ன்றது என் ஃபோனு, ரூபிக் சாக்கர் அதாவது என்னோடய பேர், அந்த என் ஃபோனோட பேர். நெக்ஸ்ட்டு Redmi Note 7S, இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு ரெட்மி ஃபோனு, அதோட பேர் Redmi Note. அப்புறம் Realme 5ன்றது எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு ஃபோனு, அதோட ஐபி அட்ரஸு. ஸ்வேகாட்ன்றது என்னோட லேப்டாப் பேர். டெஸ்க்டாப்ன்றது இதுவும் என் லேப்டாப் பேர் தான். ஒன்று ஒய்ஃபைல ஒர்க் ஆகுது, ஒன்று அப்புறம் ஒன்று இதில் ஒர்க் ஆகுது, எத்தர்நெட்டில் ஒர்க் ஆகுது.
ஸோ இதுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பீஸ்.